அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனல் ஊடாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவதா வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதைபி இன்றைய தினம் குளிரோடைய காற்று மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் தயவு செய்து வெளியில் போகிறவங்க ஜேக்கெட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஷாக்ஸ் ஷூ கட்டாயம் போட்டு போங்க. ரொம்ப கவனமாக இருங்க. வாஸ்தாவா சார், எங்கள் பாபா இருக்கார், அவர் பெரிய ஆள், கொஞ்சம் கோல் அடிச்சு தாரேன் பேசுகிறீங்களா அப்படின்னு ஃபோனை கொடுத்தா ஃபோனை வாங்கி பேசுகிறது யார் தெரியுமா? உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா. அவருடைய தலையீட்டில் தற்போது தோஹா சொலைபிகாத் பகுதிகளில் அதிரடியான சோதனை முன்னெடுக்கப்பட்டு வருது. குடியுரிமை மீறல் சம்பந்தமான விசாரணைகள் மற்றும் போதைப் பொருள் குற்றத்தடுப்பு, அதே போல விதி மீறல்கள் என்று பல விதமான கேஸ்கள் வந்து இப்போதைக்கு பிடிபட்டுக்கிட்டு வருது. ஃபீல்டில் நிற்கிறது உள்துறை அமைச்சர். உங்கள் பாபாவோட பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் தலைவரோட பேசுகிறதா இருந்தாலும் சரி, பேச போகிறது அவர் தான். ஏன்னா ஒவ்வொரு செக்கினுக்கும் பக்கத்திலேயே நிற்கிறாரு மனுஷன். அதனால் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக லைசன்ஸை கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு போகிறது தான் பெட்டரே தவிர பெரிய வேலை பார்க்க போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. முடிஞ்சால் முன்னாடி வரக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ நம்மளால் முடிந்தது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, மக்களே பாதுகாப்பாக இருங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு நம்மளால் முடிந்த அவேர்னஸை உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம். அதையும் தாண்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நம்மளால் முடிந்தது அவ்வளவுதான். இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, செக்இன் நடக்குது, ரொம்ப கவனமாக இருங்க, இந்த பகுதிகளில் செக்இன் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். அதையும் தாண்டி பாதுகாப்பாக இருக்கிறது ஆல்வேஸ் யுவர் சாய்ஸ். ஏன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முக்காலஃபா ஃபைன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைய ஃபைன் வந்து ஒரு நாள் நீங்கள் அக்காமா இல்லாமல் இருந்தீங்கன்னா 2 தினார் கட்டி ஆகணும். அதுவும் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், சிங்கிள் 1 மந்த் மட்டும்தான். அதை தாண்டி நீங்கள் அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அக்காமா இல்லாமல் அந்த ஒவ்வொரு நாளுக்கும் 4 தினார் மேனிக்கு கட்டணும். ஒரு மாதம் மட்டும் 60 தினார், அதை தாண்டின ஒவ்வொரு மாதமும் 120 தினார் கட்டியே ஆகணும். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 வருஷம் 1 வருஷம் ஆகிச்சுன்னா 600 தினாரில் முடிஞ்சிடும். அதே நீங்கள் 3-4 மாதம் அந்த 600 தினாருக்கு உட்பட்ட காலப்பகுதி மாதிரியான ரேட்டு, அந்த மாதிரியான காலகட்டம், அதுக்குரிய ஃபைன் ஒரு 500 தினார் தான் ஃபைனே வருது உங்களுக்குன்னா அந்த 500 தினாரை கட்ட சொல்லித்தான் விடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு 600 தினாருக்கு மேலே வருதுன்னா 600 தினாரோட முடிச்சுக்குவாங்க. எது எப்படியோ தயவு செய்து கவனமாக இருங்க. முக்கியமான தகவல், ஜஹரா பக்கம், தோஹா, சுலபிகாத் பக்கம் போகிறவங்க பி கேர்ஃபுல். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். அனைவருக்கும் இரவு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.